வணக்கம். இந்த வீடியோல காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஐயனார் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி சபரிமலை தர்மசாஸ்தா கோயில்ல பெண்களுக்கு அனுமதி கிடையாதோ அதே மாதிரியே இந்த கோயில்லையும் மூலவரை போய் கர்ப்ப கிரகத்தில் போய் மூலவராக இருக்கக்கூடிய இந்த ஐயனார் சாமியை பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. அவங்க இந்த கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தோட பெண்கள் நின்றணும். அப்படி நிக்கிறது மட்டும் இல்லாம கோயிலை சுத்தி அவங்க வலம் வந்து கூட கும்பிடக்கூடாது. அந்த அளவுக்கு காலங்காலமாகவே பெண்கள் கோயிலுக்குள்ள வந்து மூலவரை தரிசிக்க முடியாமல் ஒரு பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய கோவில். இந்த கோயிலுக்குள்ள வயசான பெண்களும் சின்ன சின்ன சிறுமிகளும் போய் கும்பிடுறதுக்கு எப்படி சபரிமலையில் அனுமதி இருக்கோ அதே மாதிரி அனுமதி இருக்குது. இந்த கோயிலுடைய முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, காரைக்குடி பக்கத்தில் அந்த சுத்துவட்டார பகுதிகளில் நிறைய மக்களுக்கு இந்த சாமி குலதெய்வமாக இருக்காரு. நிறைய பேரு இந்த சாமியோட பேருக்கே ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. சோழையாண்டவா அப்படின்னு சொல்லி இந்த சாமியோட பேரை சொன்னோம் அப்படின்னு சொன்னா அவங்க கண்ணுல ஏதாவது பூச்சிகள் பட்டா, அதாவது பாம்பு மாதிரியான ஏதாவது விஷ ஜந்துக்கள் பட்டா கூட இந்த சாமியோட பேரை சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த விஷ ஜந்துக்கள் அவங்களுடைய கண்ணிலேயே படாது நம்பப்படுது. முன்னால காலத்துல இருந்தே இந்த வழக்கமானது இந்த சுத்தி இருக்கக்கூடிய மக்களால கடைபிடிக்கப்படுறதுனால நிறைய பேரு இந்த கோயிலுக்கு நேர்த்தி கடன்கள் போடுவாங்க, சேவலை நேர்ந்து விடுவாங்க. இப்படி விஷ ஜந்துக்களுடைய தொல்லையிலிருந்து நம்மள சோழையாண்டவரால காப்பாற்ற முடியும் அப்படின்னு மக்கள் நம்பி வர்றாங்க. அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த கோயில்ல நிறைய மண்குதிரைகளை நம்மளால பார்க்க முடியும். பொதுவாகவே ஐயனார் கோயில்ல அவருடைய வாகனமான அந்த வெள்ளை குதிரை இருக்கிறத நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாம சாமிக்கு நேர்த்தி கடன் செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய மண்குதிரைகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து கொண்டு வந்து இங்க மக்கள் வருஷா வருஷம் காணிக்கை செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் இந்த கோயில்ல இருக்குது. இந்த கோயிலை சுத்தி நூற்றுக்கணக்கான மண்குதிரைகளை நம்மளால பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மக்கள் இங்க இருக்கக்கூடிய சாமி மேல நம்பிக்கை வச்சு அவருக்காக நேர்த்தி கடன்களை விடாம செலுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, காரைக்குடி மாவட்டத்தில் பள்ளத்தூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல கொத்தரி அப்படிங்கிற இடம் இருக்கு. அங்கதான் சோழையாண்டவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சோலை வளர்த்த ஐயனாருடைய கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்கு எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, காரைக்குடியில இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி பள்ளத்தூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்தோம்னா அங்க இருந்து கொத்தரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதிக்கு இந்த கோயிலுக்கு வாகன வசதிகள் இருக்குது. எப்படி மதுரையில் சித்திர திருவிழா களகட்டுமோ, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் வைகை ஆத்துல இறங்குவாரோ, அதே மாதிரி இந்த காரைக்குடி சுத்து வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய கிராம மக்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த சாமிக்கு பெரிய திருவிழா எடுக்கிறாங்க. சித்திரை முதல் நாள்லயே இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சாமிக்கு பூச்சொரிதல் விழா அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான விழா ஆரம்பிக்குது. 10 நாள் திருவிழா நடக்கும். தினமும் சாமி பல்வேறு அலங்காரங்கள்ல வந்து பொதுமக்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. கடைசியாக குதிரை எடுப்பு வைபவமும் இந்த திருவிழாவோடு சேர்ந்து நடக்கும். வண்டல் மண், களிமண், மணல், கம்பு, பயிரிலிருந்து இருந்து கிடைக்கக்கூடிய ஊமி இதையெல்லாம் சேர்த்து வச்சு அந்த குதிரைகள் செய்யப்படுதாம். ஒரு குறிப்பிட்ட அளவு குதிரைகளை தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த கோயில்ல காணிக்கையா செலுத்த முடியும். அதனால நேர்த்தி கடன் போட்டுக்கிட்டவங்க தவங்கடந்து வருஷம் வச்சு இந்த குதிரைகளுக்காக வேண்டுதல் போட்டு கோயில் நிர்வாகத்துடைய அனுமதியோட இந்த புறவி எடுப்பு வைபவத்துல, இந்த குதிரை எடுப்பு வைபவத்துல அவங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்துவாங்க. சரி, இந்த சாமிக்கான தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 3 ஐயனார்கள் சேர்ந்தவராக இந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஐயனார் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதாவது ஒரே ஐயனார் சிலைக்குள்ள 3 ஐயனார்கள் அருவுருவமாக இருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது.
சோலையாண்டவர்னு சொல்லப்படக்கூடிய இந்த சோலை வளர்த்த ஐயனாரும் பால வளர்த்த ஐயனார் ஊமை குறும்பர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 3 ஐயனார்கள் சேர்ந்துதான் இங்கே சாமி உருவானார்னு சொல்லப்படுது. இவருக்கு வேறு சில பேர்களும் சொல்லப்படுது. அதாவது சோலை வளர்த்த ஐயனாரோடு சேர்ந்து பாலை வளர்த்த ஐயனார் குறுந்தையனார்னு சொல்லப்படக்கூடிய 3 ஐயனார்கள் இந்த கோயில்ல சோலையாண்டவர் கோயில்ல அந்த சிற்பத்தில் அந்த சாமியில அவங்க குடிகொண்டிருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது. இந்த சாமியோட பேரு சோலை வளர்த்த ஐயனார் அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் இருக்கக்கூடிய இந்த கோயிலை சுத்தியே பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்மளால பார்க்க முடியும். சோலை வளர்த்த ஐயனார் அப்படின்னு இந்த பழங்காலத்து சாமி காலங்காலமாகவே காடுகளுக்குள்ளேயும் சோலைகளுக்குள்ளேயும் இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய அந்த வனப்பை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். தன்னுடைய வலது கையில சாட்டைய பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய இந்த சோலை வளர்த்த ஐயனாருக்கு நிறைய பரிவார தெய்வங்கள் இருக்காங்க. 18ஆம் படி கருப்பர், சன்னாசி, பெரிய கருப்பர், சின்ன கருப்பர், பட்டவர், அகோர வீரபத்ரர், முனீஸ்வரர், அடைக்கலம் காத்த ஐயனார், சப்தகன்னிமார்கள் இப்படின்னு நிறைய பரிவார தெய்வங்கள் நிறைய சுவாமிகள் இவருடைய கோயில்ல இருக்காங்க. நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய இந்த காரைக்குடி பகுதியில் வருஷா வருஷம் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவாக இருக்கட்டும், இந்த கோயிலில் நடக்கக்கூடிய பூஜை முறைகளாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் பெரிய அளவில் இங்கே திருப்பணிகளுக்காக தொண்டு செஞ்சுட்டு வர்றாங்க. திருமயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து விடிய காலையிலிருந்தே பாத யாத்திரையாக நிறைய மக்கள் இந்த கோயிலுக்கு வருவாங்க. மாவிளக்கு போடுறதுக்காகவே இந்த கோயிலுடைய வளாகத்திலேயே ஏகப்பட்ட உரல் உலக்கைகளையும் நம்மளால பார்க்க முடியும். வீட்டிலேயே மாவிடிச்சு கொண்டு வந்து இந்த கோயில்ல விளக்கு போட தேவையில்லை. மாவிளக்கு போடக்கூடியவங்க இந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த உரல் உலக்கைகள்ல தான் இடிச்சு மாவிளக்கு, அதுவும் குறிப்பா சிவராத்திரி சமயங்கள்ல மாவிளக்கு போடக்கூடிய விஷயமானது இந்த கோயில்ல பல காலமாகவே கடைபிடிக்கப்படுது. இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சாமி துடியான சாமி, அதனால மூலவரை போய் பெண்கள் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இன்னும் சில இடங்கள்ல ஐயப்பன் தர்மசாஸ்தா எப்படி சபரிமலையில ஒரு யோக நிஷ்டையில இருக்காரோ அது மாதிரியான ஒரு அம்சத்துல இந்த சாமி இருக்காரு. அதனாலதான் பெண்கள் எல்லாம் அவரை நேரா கருவறை பக்கத்துல போய் தரிசனம் பண்ண முடியாது அப்படின்னு இன்னொரு கருத்தும் சொல்லப்படுது. இந்த சோலையாண்டவரை கும்பிட்டோம், இந்த ஐயனாரை கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நீதி நிலைக்கிறதுக்கு என்னென்னைக்கும் இந்த சாமி துணை நிற்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. சுத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் எந்த ஒரு அபாயம்னாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சாமியாக இவர் இருக்காருன்னு பல தலைமுறைகளாகவே நம்பி வர்றாங்க. குடும்பத்தில் கல்யாணம் காட்சியாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, இப்படி பல விஷயங்களானது இந்த ஐயனார்கிட்ட உத்தரவு கேட்டு அவர் முன்னாலே நடத்தப்படுது. இந்த ஐயனாரை கும்பிட்டோம்னா இவரே மழை கொடுக்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்காரு. வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை எல்லாம் காவக்காத்து கொடுக்கக்கூடிய தெய்வமாகவும், ஊரையே சுத்தி எந்நேரமும் ஊரையே காத்து நிற்கக்கூடிய தெய்வமாகவும், வெள்ளாமையை செழிக்க வைக்கக்கூடிய தெய்வமாகவும், இயற்கைக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு நிறைய இந்த சாமியுடைய புகழானது இங்கே சுத்தி இருக்கக்கூடிய மக்களால் பாடப்படுது. இப்படி இந்த பகுதி மக்கள் பல காலமாகவே இந்த சோலை ஆண்டவரை கும்பிட்டு வந்ததுனால நிறைய பேருடைய வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சோலையப்பன், சோலையம்மா, சோலை, சோழச்சி இப்படின்னு இந்த சாமியோட பேரையே வச்சு குழந்தைகளை கூப்பிடக்கூடிய வழக்கமும் இருக்குது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பரை பற்றி முக்கியமாக பேசியாகணும். அவர் உண்மையாகவே ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம், கோபக்கார தெய்வம் அப்படின்னு நம்பப்படுது. ஒவ்வொரு திங்கள் கிழமைகள்லையும் இவருக்கு நேர்த்தி கடனாக ஒரு கெடா வெட்டுவாங்க, ஒரு பலி கொடுப்பாங்க. அன்னைக்கு சாயங்காலத்திலேயே சமையலெல்லாம் முடிச்சு பூசையெல்லாம் முடிச்சு 7 மணிக்கு மேலே அந்த கெடாக்கறி குழம்பு எடுத்து ஒரு கவளம் சோத்துல வச்சு சன்னிதானத்துக்கு பின்னால போய் பூசாரி நின்று கருப்பா எடுத்துக்க அப்படின்னு சொல்லி வானத்தை நோக்கி எரிவாராம். அப்படி அவர் எரியக்கூடிய அந்த சோத்தை கருப்பசாமி எடுத்துக்கிறவாரு, அந்த எரிசோரை வாங்கிக்கிறவாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் நம்புறாங்க. குதிரை எடுப்பு
குதிரையெடுப்பு வைபவத்தை பத்தி பேசணுமே. இந்த கோயிலை சுத்தி முன்னால பல வருஷங்களாக கொடுத்த ஆயிரக்கணக்கான மண்குதிரைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம குதிரைகளோடு சேர்ந்து யானை சிலைகளையும் கொண்டு வந்து மக்கள் காணிக்கையாக கொடுக்கக்கூடிய வைபவம் இருக்குது. இந்த கோயில்ல நாட்டார் பசுமடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோசாலையும் இருக்குது. அங்க பசுமாடுகளையும் கன்றுகளையும் அருமையாக இந்த கோயில் நிர்வாகமானது பராமரித்து வருது. கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய குளமும் இருக்கு. அந்த தீர்த்தத்துல போய் நம்ம நீராட முடியும். அந்த குளத்துல இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி வாங்கி போடக்கூடிய வழக்கமும் இந்த கோயில்ல நம்மளால பார்க்க முடியும். பொதுவாகவே இந்த குதிரை எடுப்பு வைபவம் நடக்கும்போது குயவர்களால் செய்யப்படக்கூடிய வேளார்களால் செய்யப்படக்கூடிய அந்த குதிரைகளானது கரியப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல இருந்து கிளம்பி வந்து வேளங்குடி குதிரை பொட்டலுக்கு வந்து அங்கிருந்து கோயில் பூசாரியானவர் வந்து சாமியுடைய உத்தரவை வாங்கி இந்த புறவி எடுத்து போகக்கூடிய வைபவமானது நடந்து வரும். திருவிழா சமயத்துல 18ஆம் படி கருப்பர் வெள்ளி குதிரை வாகனத்துல வலம் வரக்கூடியதை நம்மளால பார்க்க முடியும். இந்த கோயிலுடைய தல மரமாக பாலை மரம் இருக்குது. இந்த பாலை மரமானது ஒரு காளியம்மனுடைய சந்நிதியாகவே எல்லாராலையும் நினைச்சு கும்பிடப்படுது. காலங்காலமாகவே காளியம்மாவாக இந்த பாலை மரமானது கும்பிடப்பட்டாலும் அங்க ஒரு கூரை அமைச்சு சன்னதி அமைக்கிறதுக்கு இங்க தெய்வமானது வாக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. 2 கால பூஜை நடக்கக்கூடிய கோயிலாக இந்த சோலையாண்டவர் கோயில் இருக்குது. காலையிலையும் சாயங்காலத்திலையும் பூஜை நடக்கும். அப்ப போய் நம்ம சாமி கும்பிட்டுக்க முடியும். ராயவரம், கரியப்பட்டி, காரைக்குடி, கானாடுகாத்தான், கோட்டையூர், நற்சாந்துப்பட்டி, நேமத்தான்பட்டி, பள்ளத்தூர்ல மாத்தூர், கருப்பூர் பிரிவு, இரணி கோயிலூர்ல இருக்கக்கூடிய 200 புள்ளிகள், வல்லம்பர்கள் இப்படின்னு நிறைய பேரு நிறைய கூட்டங்கள் இந்த சாமியை அவங்களுடைய குலசாமியாக ஏத்து வச்சிருக்காங்க. புரட்டாசி மாசத்துல இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஐயனாருக்கு லட்சார்ச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தைப்பொங்கலும் மகா சிவராத்திரியும் இந்த கோயிலில் வெகு சிறப்பாகவே நடத்தப்படுது. பொதுவாகவே இந்த செட்டிநாட்டில் நிறைய கோயில்கள் இந்த நகரத்தார்கள் வழிபடக்கூடிய கோயில்களாக இருக்கும். அது மாதிரி இப்போ நம்ம பேசக்கூடிய பள்ளத்தூருக்கு பக்கத்தில் 4 நகரத்தார் கோயில்கள் இருக்கு. அவங்களுடைய குலசாமிகளாக இருக்கு. வடகுடி நெல்லியாண்டவர், பாலை வளர்த்த ஐயனார், கரியப்பட்டி கரியையனார், சோலை வளர்த்த ஐயனார் அப்படின்னு இந்த 4 சாமிகளை சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு சித்திரை முதல் நாள்ல பூச்சொரிதல் விழா நடக்கும்போது நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் திருமயம் நற்சாந்துப்பட்டியிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் நடந்து பாத யாத்திரையாக வந்து இந்த சாமிக்கு அந்த பூத்தட்டுகளை எல்லாம் சமர்ப்பணம் பண்ணக்கூடிய அந்த அருமையான வைபவத்தை நம்ம சித்திரை முதல் நாள்ல பார்க்க முடியும். இந்த சாமியை சுத்தி இந்த சுத்துப்பட்டி மக்கள் கிட்ட நிறைய நம்பிக்கைகள், நிறைய கதைகள் சொல்லப்படுது. பல பேருடைய உயிரை இந்த சாமி காப்பாத்தி கொடுத்துச்சுன்னு சொல்லப்படுது. குறிப்பா வண்டி சக்கரத்துல நசுக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கே இந்த தெய்வம் உயிர் கொடுத்தாரு அப்படின்னு பாரம்பரியமாக பல கதைகள் சொல்லப்படுது. திருட்டு போன தாலியை காப்பாத்தி கொடுத்திருக்காரு, பொய் வழக்கு சொன்னவங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்னு இந்த சுத்துப்பட்டி மக்களுக்கு இவர் ஏகப்பட்ட அற்புதங்களை பண்ணியிருக்காரு. நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது காரைக்குடி பள்ளத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த சோலை வளர்த்த ஐயனார் கோயிலுக்கு போய் அந்த சாமியை நம்ம கும்பிட்டுக்கிறணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.